வணக்கம் தலைமையிலே. ஜஸ்ட் ராங் டேர்ன் மேக் அ ஹியூஜ் டிசாஸ்டர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு சிறிய தவறான வளைவு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திவிடும். இன்றைக்கு மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவரின் விமான விபத்து இதைத்தான் காட்டுகிறது. ஒரு சிறிய தவறு அல்லது முடிவு எடுப்பதில் உள்ள தவறு மிகப்பெரிய பேரழிவை கொடுத்துவிடும். எனக்கு இந்த அஜித் பவர் புகழ் பாடுவதில் விருப்பமே கிடையாது. அஜித் பவர் அப்படின்னு சொன்னாலே ஊழல் சக்கரவர்த்தி, குடும்ப ஆதிக்கம், நயவஞ்சகம் இப்படியே தான் எனக்கு நினைவுக்கு வரும். எனக்கு அவரோட புகழெல்லாம் பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலுமே இந்த விமான விபத்து அநேக விஷயங்களை நம்ம நடுத்தர மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கும். குறிப்பாக முடிவுகளை திடமாக எடுப்பதில் எந்த அளவுக்கு இது ஒரு கொடூரமான விபத்தா அஜித் பவருக்கு அமைஞ்சதுன்னா, அந்த விமானம் நடுத்தர விமானம், எடையுள்ள விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வால் பகுதியை தவிர வேற ஒண்ணுமே அந்த விமானத்தில் இல்லை. அந்த விமானத்தில் மீதம் அனைத்துமே முக்கால்வாசி எரிந்து கறிக்கட்டையா மாறிடுச்சு. அஜித் பவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்தில்னா, அவர் கையில் அணிந்திருந்த கை கடிகாரத்தை வச்சுதான் இது அஜித் பவர் உடல் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நிச்சயமா இதை போன்ற பெரிய ஊழல் முதலைகள்லாம் தனித்துவமான கை கடிகாரம் கட்டுவாங்க. அதெல்லாம் கோடிகளில் விலை இருக்கும். அது போல இருந்திருக்கலாம். அதை போல ஒரு கை கடிகாரத்தின் அடையாளத்தை வச்சுதான் இது அஜித் பவர் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த விமான விபத்தில் மிக பரிதாபமாக விமான ஓட்டுநர் மற்றும் துணை ஓட்டுநர், கேப்டன், அசிஸ்டன்ட் கேப்டன், அவங்க 2 பேர், அஜித் பவர் 3, அஜித் பவரின் பாதுகாவல் அதிகாரி மற்றும் தனிப்பட்ட உதவியாளர், மொத்தம் 5 பேர் இந்த விபத்தில் அந்த சம்பவ இடத்திலே மரணம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவருடைய இறுதி பயண நேரம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இன்னைக்கு காலையில் 28ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:10க்கு மும்பை ஏர்போர்ட்லேருந்து இவருடைய தனிப்பட்ட விமானம், சார்ட்டர்ட் ஃப்ளைட் அப்படிம்பாங்க, கிளம்பியிருக்கு. 8:43க்கு பாராமதி விமான நிலையத்துக்குள்ள அதோடைய ஏடிசி அப்படிம்பாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இவருடைய பங்கு மிக முக்கியமானது. இறங்கும்போது இவர் 8:43க்கு அந்த விமானத்துக்கு உத்தரவு தராரு. 11ஆம் நம்பர் நீங்கள் இறக்கலாம் அப்படிங்கிறார். அதாவது 2வது முறையா சொல்றாரு. முதல்ல ஒரு தடவை இறக்க தோல்வியுற்று 2வது தடவை வராங்க. 8:43க்கு உத்தரவு கொடுக்குறாரு, நீங்க இறக்குங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 8:48க்கு அந்த விமானம் தீப்பிழம்பா மாறிடுச்சு. அப்படி அவருடைய இறுதி பயண நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8:10 ஆரம்பிச்சு 8:40க்கு முடிஞ்சு போச்சு. இந்த தூரம் மும்பையிலிருந்து இந்த பாராமதி வரைக்கும் சாலை வழியா வந்தா 270 கிலோமீட்டர் தூரம் வரும். 6 மணி நேரம் காரில் பயணிக்கணும். அதே சமயத்தில் விமானத்தில் வந்தால் 40 நிமிஷத்துக்குள்ள சேர்ந்துடலாம். இவர் அதிகமாக இந்த தேர்தல் பிரச்சாரம், இந்த கட்சி வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதுனால விமானத்தை தேர்வு செய்து வந்தார். இந்த விமானத்தோட பெயர் பம்பார்டர் லேர்ஜெட் 45 பிஸ்னஸ் ஜெட் அப்படிம்பாங்க. பம்பார்டர்ங்கிறது இந்த விமானத்தை செய்யும் நிறுவனத்தோட பெயர். இந்த லேர்ஜெட் 45 இதோட மாடலின் பெயர், இந்த வரிசையோட பெயர். அது 16 வருஷத்துக்கு முன்னால தயாரிக்கப்பட்ட விமானம். இந்த விமானம் இது தயாரிச்சது பம்பார்டர் ஏரோஸ்பேஸ் அப்படிம்பாங்க. கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமானது. இதுவரைக்கு 642 இந்த விமானங்களை இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு 4 வரிசை, 4 ஸ்டைல தயாரிச்சிருக்கிறாங்க. 1998ல் முதல் இந்த வகை விமானம் பயன்பாட்டுக்கு வந்தது. இன்னைக்கு அஜித் பவர் பயணம் செய்த விமானம் ஒரு கேப்டன், துணை கேப்டன் ஓட்டுவாங்க. குரு அதுதான். 9 பேர் பயணிக்கலாம். பேசஞ்சர் 9 பேர் இருக்கலாம். இந்த விமானத்தோட காலியான எடை பார்த்தீங்கன்னா 5829 கிலோ இருக்கும். 11 ஆட்கள் மற்றும் எரிபொருட்கள், அவர்களுடைய உடைமைகள், இதை போன்றதை சேர்க்கும் போது 9752 கிலோ அதிகபட்ச எடையோட இது மேலே பறக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இதுக்கு 2 இன்ஜின் இருக்கும். ஒரு என்ஜின் பழுதானாலும் இன்னொரு என்ஜின்ல இது பறக்கும். இதோட ரேஞ்ச், இதோட எரிபொருள் இதுக்கு முழுசா நிரப்பி கொடுத்துட்டாங்கன்னா
3167 கிலோமீட்டர் நிற்காம பறந்து இறங்கக்கூடிய தன்மை உள்ளது. இன்னைக்கு வந்து இந்த விமானத்தை புதுசாக நம்ம ஒன்று வாங்கணும்னா 100 கோடி ரூபாய் தேவைப்படும். பழையது உபயோகப்படுத்துறது வாங்கினோம்னா 50 கோடி ரூபாய் தேவைப்படும். இந்த விமானத்தை ஓட்டியவர்கள் மிகுந்த அனுபவசாலிகள், அதனால தான் கடைசி வரைக்கும் போராடினாங்க. என்றாலும் விதி வலியது. மேலும் முடிவெடுப்பதில் உள்ள மிகப்பெரிய தவறு. இதை ஓட்டின பைலட் வந்து 15,000 மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவம் பெற்றவர், மிக அனுபவசாலின்னு சொல்லலாம். துணை ஓட்டுநர் வந்து 1500 மணி நேரம் இதை வந்து விமானங்களை ஓட்டுனவர், அவர் துணை விமானியாக இருந்திருக்கிறாரு. இந்த விமானத்தை இயக்கிய நிறுவனம், அதாவது இந்த விமானத்தை வச்சு வாடகை கூட்ட நிறுவனம் வந்து விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க டெல்லியை தலைமையகமாக கொண்டு செயல்படுறாங்க. 15 வருஷமாக இந்த சேவையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விமானத்தை வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்மாங்க. ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது கோடீஸ்வரர்களோ அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இந்த விமானத்தை வந்து சேவைக்கு கூப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு எங்கள் ஆட்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து பாம்பே போகணும், கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு போகணும்னு வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு இந்த விமானம் குத்தகைக்கு வேணும் வாங்கிக்கலாம். இதை போன்ற சேவைகளை தரும் நிறுவனம் இது. இவங்ககிட்ட மொத்தம் 17 விமானங்கள் இருக்கு. 17 விமானத்தில் 7 விமானம் இன்றைக்கு விபத்துக்குள்ளான வகை விமானம், லேயர் ஜெட் 40 சொல்லுவாங்க. இவர்களிடம் 60 பைலட் ஓட்டுநர்கள், விமானம் ஓட்டுபவர்கள் இவங்ககிட்ட வேலை செய்கிறாங்க. ஒரு நல்ல சேவையை கொடுத்த நிறுவனம், ஓரளவு நல்ல சேவையை கொடுத்த விமானம், இரண்டுலையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் ஏன் இந்த விபத்து நடந்துச்சு? கடந்த வருஷம் 2025 தான் இந்த நிறுவனத்தில் வந்து போய் ஆடிட்டிங் முடிச்சிருக்கிறாங்க. இந்த விமானங்கள் நல்லா இருக்கா, அதோட தரம் நன்றாக இருக்கிறதா, கம்பெனி நன்றாக செயல்படுதான்னு சொல்லி அவங்களுடைய ஆடிட்டிங் முடிச்சிருக்கு. நம்ம அரசு வந்து ஆடிட்டிங் பண்ணிக்கிறாங்க. எப்பவுமே ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா சாட்சிகள் பொய் சொல்லலாம், சாட்சியங்கள் பொய் சொல்லாது. அதாவது சாட்சி பொய் சொல்லலாம்னா நான் நேரில் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன், 2 கண்ணில் பார்த்தேன்னு சொல்லிட்டு பொய் மேலே பொய் சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் வச்சு கேட்க முடியாது. கட்சி சார்பாக கூட பேசுவாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் இந்த ஆளுங்கட்சி தான் இந்த விபத்துக்கே காரணம், அங்கே இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்கிற 7 தடவை வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, 8 தடவை வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதனால் எப்போவுமே சாட்சிகள் சொல்லுவது இதை போல விபத்தில் எடுத்துக்கூடாது. சாட்சியங்கள், சிசிடிவி என்ன சொல்லுது, மேலும் வந்து அந்த விமான ஓடு பாதை, விமான ஓட்டுநர்கள், இதையெல்லாம் ஆய்வு பண்ணி தான் மிக தெளிவான முடிவுக்கு வர முடியும். பொதுவாக வந்து லாரி பேருந்து ஓட்டுநர்களுக்கும் விமான ஓட்டுநருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. லாரி அல்லது பேருந்தில் 6 சக்கரம் இருக்கு. 6 சக்கரமே சமமாக தரையில் நிற்கும். உருளும் போது பேருந்தோ லாரியோ சமமாக 6 சக்கரங்களோட உருண்டு செல்லும். கவிழ்வதற்கான, விபத்தில் சிக்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை அதிகபட்சமாக. ஆனால் இதுக்கு நேர்மாறாக செயல்படுவது விமானம். இப்போ விமானம் வந்து மேலே தூக்கும்போது ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அனைத்து சக்கரங்களில் கொஞ்ச தூரம் ஓடி வரும். அதுக்கப்புறம் மேலே தூக்கும்போது முனைப்பகுதி, அதாவது முன்பகுதி, முன் சக்கரம், அந்த பகுதியை மேலே தூக்கிட்டு வயிற்று பகுதியில் உள்ள சக்கரங்கள் தான் தரையில் முழுசாக இருக்கும். அந்த வயிற்று பகுதி சக்கரத்தோட செங்குத்தா ஓட்டிக்கிட்டே வந்து மேலே தூக்கணும். இது ரொம்ப கடினமான ஒன்று. சமமாக ஓடி வந்து லாரியை போல மேலே வராது. முனைப்பகுதியை மேலே தூக்கி கொஞ்சம் தூரம் அந்த ரன்வேல ஓட்டிட்டு வந்து அப்புறம் தான் மேலே தூக்குவாங்க. இறங்கும் போது அதை விட மிகப்பெரிய பிரச்சனை. இறங்கும் போது முனைப்பகுதி முதல்ல கீழே இறங்கக்கூடாது. இறங்கும் போது வயிற்று பகுதியை தான் கீழே அந்த ரன்வேல முட்டை வைப்பாங்க. அந்த வயிற்று பகுதியில் உள்ள சக்கரங்கள் ஓடிட்டே வந்து அதுக்கப்புறம் மெதுவாக முன்பகுதியை தரையிறக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த வயிற்று பகுதியில் தான் அதிகமான சக்கரங்கள் இருக்கும். இந்த விமான எடைக்கு ஏற்ப அதிக சக்கரங்களை வயிற்று பகுதியில் வச்சிருப்பாங்க, முன்னால் அவ்வளோ இருக்காது. இந்த விமானம் என்பது அதிக எடை உள்ளது. அவ்வளோ வேகமாக பறந்து வந்து அந்த வேகத்தில் இறங்கும் போது முன்னால் இருக்க சக்கரத்தில் மட்டும் இறங்குச்சுன்னா அந்த செகண்ட்ல டயர் வெடிச்சிடும்.
தாங்காது அந்த விமானத்தை அடைய. அதனால தான் இறக்கும்போது அதிக சக்கரம் இருக்கிற அந்த வயிற்று பகுதியை முட்டை வச்சு, அதுவுமே டயர் மட்டும் இருந்தால் அதுலேயுமே டயர் தாங்காது, அந்த சக்கரத்தோடு இணைந்து ஹைட்ராலிக்ஸ் மற்றும் ஷாக் அப்சர்வர்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் அவ்வளோ வேகமாக முட்டியும் டயர் வெடிக்காமல் தீப்பிடிக்காமல் தப்பிக்கிறது. அப்படியே ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் மெதுவாக முன்பகுதியை கீழே இருக்குவாங்க. ஒரு விமானத்தை மேலே ஏற்றுவது, அந்த விமானத்தை கீழே இறக்குவது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக கீழே இறக்குவது ரொம்ப கஷ்டம். விமானிகளோட அந்த வேலைகள்லேயே ஏற்றுவதும் இறக்குவதும் மிக சிரமமான வேலை. பேருந்து ஓட்டுநருக்கு அந்த சிரமம் இல்லை. அனைத்து சக்கரமும் சமமாக தரையிலிருந்து உருண்டு செல்லும். இன்றைக்கு இந்த விமான விபத்துக்கு காரணம் பின்னால் தான் அனைத்து ஆய்வுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்தியாவில் ஒரு விமான விபத்து எதனால் நடந்துச்சு, என்ன கோளாறுலாம் நிச்சயமாக அவங்க சொல்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற பரபரப்பு அந்த ஆய்வுகள் முடியும் போது அது எதுவுமே இருக்காது. அதுவுமே ஆய்வுகள் முடியறதுக்கு மாத கணக்கில் வருஷ கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதை பற்றி அதுக்கப்புறம் யாருமே சிந்திக்க போகிறது கிடையாது. இன்றைக்கு இந்த விமான விபத்துக்கு காரணம் அன்று தரையிறங்கும் போது இருந்த பனிமூட்டம் மற்றும் அதோட ரன்வே ஓடு பாதையில் உள்ள பிரச்சனை. மூன்றாவது, விமானிகள் முடிவெடுப்பதில் இருந்த ஒரு தைரியமின்மைன்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்க 8:45க்கு இந்த பாராமதி பகுதிக்கு தரையிறக்கலாம், அந்த விமான நிலையத்துக்கு தரையிறக்கலாங்கும் போது மிகப்பெரிய அளவு பனிமூட்டம் இருந்ததால கீழே இருந்த ரன்வே அவங்க கண்ணுக்கு புலப்படல. விமானிகளோட கண்ணுக்கு அந்த ரன்வே புலப்படல. இரவு நேரங்களில் பிரகாசமான விளக்குகள் ரன்வே முழுவதும் எரியும். அந்த ஏர்போர்ட் முழுவதும் வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த ஃப்ளோரசன்ட் மிளிரும் ஒளிவண்ணங்களையும் வச்சிருப்பாங்க. அப்போ இரவு நேரங்களில் விமானத்தில் வரும்போது அந்த ஏர்போர்ட்டே தனியாக தெரியும். இரவு நேரங்களில் அந்த லைட்டெல்லாம் அணைச்சிட்டாங்கன்னா விமானத்தை தரையிறக்க முடியாது. அப்போ இரவு நேரங்களில் அந்த ஒளிகளை பார்த்து தரையிறக்குவாங்க. பகல் நேரத்திலேயே அந்த ஏர்போர்ட் கண்ணுக்கு சரியாக புலப்பட வேண்டும். ஆனால் அதிக சமயத்தில் இந்த பிரச்சனை ஏற்படும். எப்படின்னா, பெரிய மழை பெய்யும் போது அல்லது இதை போன்ற பனி காலங்களில் இந்த பிரச்சனை ஏற்படும். ஆனால் தரை இறக்கும் போது விமானியுடைய வேலை மிக முக்கியமானது. இன்றைக்குள்ள நவீன விமானங்களில் ஆட்டோ லேண்டிங் ஒன்று வச்சிருக்காங்க. தானியாங்கி முறையிலேயே விமானிக்கு கண்ணு தெரியாட்டியுமே இறக்கலாம். அந்த இயந்திரம் நம்மை வழி நடத்தும். அதாவது தரைக்கும் விமானத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு, அந்த விமான போடு பாதை எவ்வளோ நீளம் இருக்கு என்றெல்லாம் அது கணிக்கக்கூடியது. விமானியுடன் சேர்ந்து அது வேலை செய்யும். விமானி கொஞ்சம் கண்ணு தெரியாட்டியுமே அந்த தானியாங்கி முறையை பயன்படுத்தி விமானத்தை இறக்கிடலாம். இது பெரிய விமானங்களில் மற்றும் நவீனமான விமானங்களில் சாத்தியப்படும். என்றாலுமே விமானி மேற்பார்வையில் தான் சிரமப்பட்டு தான் தரையிறக்கணும். இது சிரமமான காரியம். பெரிய மழை பெய்யுது, பனியாக இருக்குது அப்படிங்கும்போது இது இன்றைக்கு நடுத்தர எடையுள்ள விமானம் தயாரிக்கப்பட்டு 16 வருஷம் இருக்கு. இதில் இந்த ஆட்டோ லேண்டிங் இருந்துச்சாங்கிறது இனிதான் தெரியும். அதை விட மிக முக்கியமான இன்னைக்கு நடந்த பிரச்சனை, அதோட விமான ஓடுபாதை ரன்வே டேபிள் டாப் ரன்வே அப்படிம்பாங்க. அதில் டேபிள் டாப் ரன்வேனா பெயர்லேயே அர்த்தம் புரியும். டேபிள் டாப் நம்ம அந்த காலத்தில் இரும்பிலான டேபிள் வச்சுருப்போம், ஸ்டீல் டேபிள் அப்படிம்போம். மிலிட்ரி பச்சை கலரில் வச்சுருப்போம். அன்றைய வீடுகளில் இன்றைக்கெல்லாம் மரத்தில் வந்துருச்சு. அந்த டேபிளை நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா அந்த மேல் பகுதி இருக்கும். அந்த மேல் பகுதியில் மட்டுமே தான் பொருட்களை வைக்க முடியும். அந்த டேபிளை சுற்றி பள்ளத்தாக்கு தான் இருக்கும். டேபிளில் மேலே மேற்பரப்பு பொருளை வைக்கலாம், சுற்றி எல்லா பக்கமும் பள்ளத்தாக்கு தான், பள்ளம்தான், பொருள் கீழே விழுந்துடும். இதே தான் டேபிள் டாப் ரன்வேங்கிறது. இது மலை உச்சிகளில் பீடபூமி பகுதிகளில் இதை போல ரன்வேக்கள் இருக்கும். இரண்டாவது ஒரு பிரச்சனை இந்த ரன்வேயோட தூரம் மிக பெரியதாக இருக்காது. பிற ரன்வேவை காட்டிலும் கொஞ்சம் அதோட நீளம் குறைவாக இருக்கும். மேலே இருந்து பார்க்கும்போது ஒளி பிரச்சனை, ஒளி பிம்ப பிரச்சனையுமாங்க. மேலே இருந்து பார்க்கும்போது அந்த ரன்வே மற்ற அந்த பள்ளத்தாக்கு பகுதி எல்லாமே சம தளம் போல தான் தெரியும். ஆனால் இறக்கும்போது கீழே வந்தால் தான் அந்த ரன்வே ஓடு பாதை மட்டும் மேலே நிற்கும்.
தவறி இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் இறக்குனாலும் மிகப்பெரிய விபத்துக்கு இந்த விமானம் உள்ளாக நேரிடும். இன்னொன்று, மேலே இருந்து பார்க்கும்போது இந்த ஓடு பாதை பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இறக்குனாங்கன்னா அந்த ஓடு பாதை கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போக வேண்டி வரும். இதை போல பிரச்சனைகள் இந்த ரன்வேல உண்டு. மிக சிறந்த திறமை மிக்க விமான ஓட்டுநர்கள் மட்டுமே இந்த ரன்வேல இறக்க முடியும். இன்னைக்கு காலையில் பனி இருந்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த விமானம் நடுத்தர எடையுள்ள 16 வருஷம் விமானங்கிறது இன்னொரு பிரச்சனை. மூன்றாவது, இந்த ரன்வே டேபிள் டாப் ரன்வேங்கிறது மூன்றாவது பிரச்சனை. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. 8:40 8:35 போது முதல் தடவை இந்த ரன்வேல அந்த விமானம் இறக்க வராரு. கண்ணு தெரியல அவருக்கு, கீழே இருக்க விமான ஓடுபாதை. அப்போ அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஏடிசி அவருடைய பங்கு மிக முக்கியம். இறக்கும் போது அவரும் வழி நடத்துவார். இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் போக, அந்த மாதிரி அவரும் சொல்லுவார். அவர் கேட்குறாரு, உங்களுக்கு விமான ஓடுபாதை தெரியுதா அப்படிங்கிறாரு. விமான ஓடுபாதை தெரியவில்லை அப்படின்ட்டு விமானிட்டு பதில் வருது. அப்போ திரும்ப ஒரு சுற்றி வாங்க அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா, இறக்க வருவாங்க, விமான ஓடுபாதையில் இறங்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சால் அப்படியே மேலே தூக்குவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். இறக்குறக்குன்னு வந்தாச்சு, எல்லாத்தையும் இறக்குறதுக்கு உண்டான பணிகளை செஞ்சாச்சு. ஆனால் திரும்ப மேலே தூக்குங்கும் போது ஃபுல் தம்மை கொடுக்கணும். ஃபுல் தம்மை கொடுத்தா பிளெயினை மேலே தூக்கிட்டு போவாங்க. மிக சிரமமான காரியம். ஆனால் இன்னைக்கு வேற வழியே இல்லை, கண்ணு தெரியல. அவர் வர விமானம் என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம உயரம் குறைக்க 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 ஒரு 500 மீட்டர் உயரம், 1/2 கிலோமீட்டர் உயரத்துலையாவது அந்த விமான ஓடுபாய் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அதுக்கு கொஞ்சம் கீழே வரும்போது தெரியும்னு நினச்சா வந்தார். சுத்தமாக தெரில. கீழே வந்த பிறகு வேற வழி இல்லாமல் மேலே தூக்கிட்டு திரும்ப ஒரு சுற்றிட்டு திரும்ப வராரு. திரும்ப இறக்க வராரு. 8:45 திரும்ப அவர் கேட்குறாரு, ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கேட்குறாரு, உங்களுக்கு விமான ஓடுபாதை தெரியுதான்னு கேட்குறாரு. அதற்கான பதில் இல்லை. 11ஆம் நம்பர் ஓடுபாதை உங்களுக்கான ஓடுபாதைங்கிறார். இவர் ஏடிசி என்ன நினைக்கிறாருன்னா, அதில் இவங்க இறக்குவாங்கன்னு நினைக்கிறார். தரையிலிருந்து பார்க்கும்போது தெரிவதும், பனிமூட்டம் காரணமாக தெரிவதும், விமானத்திலிருந்து பார்க்கும்போது தெரிவதும் வேற வேற. 8:45 சொல்றார், இறக்கலாம். 11ஆம் நம்பர் சொல்றாரு. இரண்டாவது முறை அவங்க இறக்குற கீழே வராங்க, இறங்கலை. 8:45க்கு அந்த ரேடார் அந்த விமானம் மறைஞ்சு போகுது. 8:48 போது பக்கத்தில் பள்ளத்தாக்கில் அந்த விமானம் படுபயங்கரமாக எரிஞ்சிருந்துச்சு. அப்போ போய் பார்க்கும்போது இந்த ஆரம்ப கட்ட விசாரணை என்ன தெரியுதுன்னா, இந்த பனி மூட்டம் காரணமாக இரண்டாவது முறை இறக்க வந்த விமானி விமான ஓடுபாதையின் முனையில் இறக்காம பக்கவாட்டு பகுதியில் இறக்கி, அது டேபிள் டாப் ரன்வே அப்படிங்கிறனால பக்கவாட்டு பகுதி சரிவாக இருந்ததுனால அது விழுந்து எரிகிற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் விழுந்து எரிவது போல தெரியும் உங்களுக்கு. ஆரம்ப கட்டம் இந்த சாட்சியங்கள் ரன்வே மற்றும் அதோடைய விமானங்கள், அந்த விமானியும் ஏடிசியும் பேசியது வச்சுலாம் பார்க்கும்போது, பனிமூட்டம் பருவ காலம்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விமான விபத்து இதை பனிமூட்டம் காரணமாக ரன்வே தெரியாதனால் ரன்வேக்கு பக்கவாட்டில் இறக்கி இருக்கிறாங்க. அதனால பெரிய விபத்து சந்திச்சிருக்குன்னு தெரியுது. இதில் என்ன விமானியுடைய முடிவெடுப்பதில் உள்ள தவறு நான் என்ன குறிப்பிட்டேன், தைரியமின்மை ஏன்னு குறிப்பிட்டேன்னா, இதை போல ஏற்படுவது இயல்பு. பனிமூட்டம் மற்றும் மழையினால ஓடுபாய் தெரியாமல் இருக்கும். பெரிய விமானமாக இருந்தால் அதுக்கு ஆட்டோ லேண்டிங் இருக்கும், அதோட உதவியோட இறக்கலாம். இப்படி பிரச்சனை கண்ணுக்கே தெரியல அப்படிங்கும்போது வேற வந்த இடத்துக்கு விமானி திரும்ப பறந்துருக்கலாம். எங்கிருந்து வந்தாரோ, மும்பையிலேருந்து வந்தார், அங்கே போயிருக்கலாம். அல்லது ஏடிசிட்ட கேட்டு, இந்த டிராஃபிக் கண்ட்ரோலர் அல்லது வேற யார்ட்டையா கேட்டு பக்கத்தில் எங்கே விமான நிலையம் இருக்குது, எங்கே நல்ல கண்ணு தெரியுது, பனி இல்லாமல் இருக்குன்னு கேட்டு அங்கே போய் இறக்கியிருக்கலாம். இந்த விமானி தைரியமாக செயல்பட்டுருக்கணும். ஏன்னா இந்த விமானம் எரிபொருள் நிரப்பிட்டா 3000 சில்லற கிலோமீட்டர் பறக்கக்கூடியது. எரிபொருள் நிரப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு பறந்து வந்த தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ள அது வந்திருக்கு. நிச்சயமாக எரிபொருள் இருந்திருக்கும், பழைய வந்த இடத்துக்கே திரும்ப போறக்கு, மும்பைக்கே போறக்கு அல்லது பக்கத்தில் உள்ள ஒரு விமான நிலையத்துக்கு போறக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, உள்ள உட்காந்துருக்க நபர் துணை முதல்வர்,
அவருக்கு அவசர வேலை இருக்கு, அதனால தான் கார் பயணத்தை தவிர்த்து அவர் விமானத்தில் வந்திருக்காரு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இந்த விமானி இறக்கியிருக்கிறார். அது மிகப்பெரிய தப்பு. இதுதான் ஜஸ்ட் ராங் டர்ன் மேக் அ ஹியூஜ் டிசாஸ்டருங்கிறது. தைரியமாக அவர் இல்லை, என்னால் இறக்க முடியாது, நம்ம வந்த இடத்துக்கே போகலாம், என்ன வேலை போனாலும் சரி, என்ன பயணத்திட்டம் கேன்சல் ஆனாலும் சரி, உயிர் தான் முக்கியம், குறிப்பாக அவருடைய உயிர் அவருக்கு ரொம்ப முக்கியம், அப்படி தைரியமாக முடிவெடுத்து திரும்ப கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த நிர்பந்தம், அரசியல்வாதிகள் கண்டு பயம், வேலை பறிபோய்கிற பயம், தேவையற்ற இந்த ரிஸ்க் எடுத்திருக்கான்னு தோணுது. இதை தவிர்த்திருந்தா இந்த விமான விபத்தை தவிர்த்திருக்கலாம். கடைசி அந்த விமான விபத்துக்கான காரணம் என்று சொல்லும்போது அதுக்கு இந்த பருவநிலை, பனிமூட்டமும் அந்த ரன்வேயோடைய இயல்பான டேபிள் டாப் ரன்வே ஒளிய விமானத்திலோ அல்லது விமானியின் திறமையிலோ எந்தவித குறைபாடும் இல்லை. அவர் கடைசி வரைக்கும் விமானி போராடி இருக்கிறாரு. முதல் முறை இறக்க வந்திருக்காரு, திரும்ப அது முடியாமல் தூக்கிட்டு போய் திரும்ப இரண்டாவது முறை இறக்க வந்து விபத்தை செஞ்சிருக்காரு. ஒன்னே ஒன்று, தைரியமாக நான் இங்கே இறக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப போயிருந்திருக்கலாம். இதுதான் சொல்றது, விதி வலியது என்பது. நன்றிகள்.